என்ன நடந்துச்சுன்னு இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஏதோ சின்ன சிறுசுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டுங்க, அதுக்காண்டி இப்படி நம்ம பெரியவங்க உட்காந்து அழுதுகிட்டா இருக்க முடியும்? அவங்களே கூடி இருந்துப்பாங்கம்மா. அதை விட்டுட்டு நீங்க அழுதுகிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? நீங்க அழுகிறத பார்த்து அனுவும் கஷ்டப்படுவாளா? அவ இப்ப மட்டும் என்ன சந்தோஷமாவே இருக்கா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது எந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு. உங்க எல்லாரையுமே நம்பிதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதை எல்லாரையும் விட உங்க பையனை எவ்வளவு நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவர் என்னன்னா இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றாரு. ஷியாமா, என் பிள்ளை தப்பே பண்ணிக்கிட்டு உங்களை உங்க புரிஞ்சு இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம அது மாசமா இருக்க பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி எல்லாம் பேசினா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் நீங்களே சொல்லுங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இல்ல நீங்க யாரும் சொல்லல. என்ன உங்க பிள்ளைய நாங்க புடிச்சு வச்சு அப்படியே பிள்ளையார் மாதிரி உட்கார வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன எல்லாம் பார்த்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல கிடைக்காததை விட இந்த வீட்டுல எல்லாமே அந்த பிள்ளைக்கு கிடைக்கதான் செய்யுது. இப்ப ஏதோ சின்ன சிறுசுங்க சண்டை போட்டுக்கிட்டுங்க, அதை பார்த்துட்டு நீங்க என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஏதோ அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துற மாதிரி உங்க மனசார சொல்லுங்க. உங்க மனசுல கைய வச்சு என்னைக்காச்சும் அனுபவ வேத்தாத்த பிள்ளையா நினைச்சிருக்கோமா? ஒரு சண்டையும் வரும்போது அந்த பிள்ளை கூட தானே நின்னோம். ஏன் என் மருமதோ நிக்கா, அவளுக்கு அனுபவ ஆரம்பத்துல பிடிக்கதான் செய்யாது. அவளுக்கும் அணுக்கும் 1000 சண்டை வந்திருக்கும். எல்லா சண்டையிலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்கள யாருமே சரி என் மருமகள் கூட நின்னதில்லை. எல்லாருமே அணு சைடு தான் நின்னோம். அவன் மேல அந்த நேரத்துல தப்பு இருக்கா இல்லையான்னு எதுவுமே நாங்க யோசிக்கல. அந்த பிள்ளை வேற வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வந்திருக்கு. அப்ப அந்த பிள்ளையை நம்ம தான் பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதாமா? நீங்க இப்ப பேசுறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நாங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்படி என்னைக்காச்சும் நாங்க நடந்துகிட்டு இருக்கோமா? சொல்லுங்கம்மா. வாயை திறந்து பேச அமைதியா இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க? நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால எங்க மேலே தப்பாயிராது. ஆமா, ஏதோ சின்ன சிறுசுங்க சண்டை போட்டுக்கிட்டு அதுக்காண்டி இப்படியா? பாட்டி, நாங்களும் தான் சண்டை போடுவோம், நானும் பிரியாவும். அதுக்காண்டி ஒரு நாளும் பிரியாவை இந்த மாதிரி பேசுனதோ இல்ல விட்டு கொடுத்ததோ இல்ல. நீங்களே நினைச்சு பாருங்க, பிரியாவை இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க பாட்டி. அந்த மாதிரி தான் எங்க அத்தைக்கும் இருக்கும். ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன உன் வீட்டு சைடுன்றதுனால உன் மாமா பையன்றதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவன் தந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே நீ வேணா அப்படி துணைக்கு போ. எனக்கெல்லாம் அப்படி போகணும்னு எந்த அவசியமே இல்ல. உனக்கு உன் மாமா பையன் முக்கியம்னா அதே மாதிரி எனக்கு அத்தை பொண்ணு, அவளுக்கு யாருமே இல்ல. அத்தை பொண்ணை வேணா இருக்கலாம் உறவு முறையில. ஆனா நான் அண்ணனா நினைச்சதை இத்தனை நாளா அவ கூட பழகி இருக்கேன். அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கோம் சொல்லு. ஏன் என்ன வீடு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம தனியால என் அத்தை அவளை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட கூட தான் எத்தனையோ சண்டை வந்திருக்கோம். அதுக்காண்டி ஒரு சண்டையிலேயே அப்பா அம்மா வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்னு இருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் தான் வார்த்தையை விடுவீங்க. அந்த வார்த்தையை விடுறதுக்காண்டி ஐயோ இவர் என்ன அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காண்டி அப்பமே என்ன விட்டுட்டு போயிட முடியுமா? அந்த நேரத்துல அப்படி பேசுவீங்க, அடுத்த 10 நிமிஷம் செல்லமே வெள்ளமே வந்து கொஞ்சம் மாட்டீங்க. அந்த மாதிரிதான் இதுவும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சண்டையை பெருசாக்காதீங்க. விடுங்க, வாங்க முதல்ல கிளம்பி போவோம் இங்க இருந்து. என்னது கிளம்பி போகணுமா? அவன் என்னன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நேரம் போய்கிட்டு இருக்கான். அவனை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. என்ன கிளம்பி போகணும் கூப்பிட்டு இருக்கேன்? இல்ல யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஷப்பா, நீங்க பெரிய ஆளுதான், இல்லன்னு சொல்லல. நாங்க சின்ன ஆளுதான். இருந்தாலும் நாங்க உங்களுக்கு 15 பலராவே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசா ஊதி வெடிக்க வேண்டாம் நான் சொல்றேன். வாங்க. இங்க பாரு, இதே மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், கடைசியா உன்ன நான் இங்க விட்டுட்டு போற மாதிரி ஆயிரும். சொன்னதே இல்லன்னு சொன்னீங்களே, ஏதோ சொல்லிட்டீங்களே. இப்ப இதுக்கு நான் கோவப்பட்டா சொல்லுங்க. இதுக்கு நான் கோவப்பட்டு இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன், இனிமே நான் வரவே மாட்டேன். என் வீட்டு ஆட்கள் முன்னாடிதான் சொன்னீங்க. அவங்க இதுக்காண்டி உங்ககிட்ட சண்டை போட்டா அது நியாயமா இருக்குமா? அது முத்துமாரி, இப்ப எதுக்குல நீ அந்த பிள்ளை கிட்ட சண்டைக்கு நின்னுகிட்டு இருக்கா? அது இல்ல, அது வந்து நம்ம இங்க வந்தது பிரச்சனையை பத்தி பேச வரல. அனுவை பார்த்துட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தோம். வந்த இடத்துல பிரச்சனை ஆயிட்டு என்ன ஏதுன்னு காரணம் கேட்டா யாருமே தெரியலங்கிறாங்க. தெரிஞ்சு தெரியாம இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க 2 பேரும் புதுசா ஆரம்பிக்காதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பயப்படுற மாதிரி பெரிய அளவுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் தனக்குள்ள இருக்க பிரச்சனையை பேசி தீர்த்துப்பாங்க. அப்படி பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சுன்னா நானே சொல்லி விடுறேம்மா. அனுவை வந்து பார்த்து என்னன்னு பேசி நீங்க கேளுங்க. நானும் இவனை கண்டிக்கிறேன். அதுக்காண்டி இப்படி நீங்க நடு வீட்டுல நின்னுகிட்டு அழுதுகிட்டு இருந்தா சரியா இருக்குமா என்ன? பிள்ளைய பெத்து பாருங்கம்மா, அப்பதான் தெரியும் உங்களுக்கு வலிய வேதனை என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இருக்கிறது ஆம்பளை பையன், அதனால தெரியல. எனக்கு பொம்பளை பிள்ளை தானே இருக்கு, அதனாலதான் அந்த பிள்ளை எங்க அங்க வந்து கடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வயிறெல்லாம் எரியுது. ஆமா, என்ன பார்த்துதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பார்த்து சீராட்டி பாராட்டி எல்லாத்தையும் வளர்த்து இப்படி கஷ்டப்படும் போது வயிறா எரியுது. இங்க பாருங்கம்மா, உங்களை விட என் மருமவை எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆமா, என்னம்மா சாப விடுற மாதிரி விடுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. உங்க பிள்ளை என்னதான் ஆனாலும் எங்க வீட்டுலதான் வாழணும், பாத்துக்கோங்க. இது மிரட்டுற மாதிரி இருந்தாலுமே சரிதான். ஆமா, என் பிள்ளைய பார்த்து சாபம் விடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சாபம் எல்லாம் இங்க பலிக்காது. சித்தி அமைதி இருங்கத்த, நம்ம மேல தப்பு இருக்கும் போது. இங்க பாருடா சைனி, நம்ம மேலயும் தப்பு இல்ல, அவங்க மேலயும் தப்பு இல்ல. 2 சின்ன சிறுசுங்க ஏதோ புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காண்டி இங்க வந்து என் வயிறு எரியுது அது எரியுதுன்னா இதெல்லாம் என்ன வாட்டங்கிறேன்? ஏன் நம்மளுக்கு பேச தெரியாதா? நம்ம வீட்டு பிள்ளை கூட தான் இங்க வாழ வெட்டியா வந்து கிடக்கா. நம்ம என்ன அப்படியே வயிறு எரிஞ்சு கிடக்கும்? அந்த பிள்ளைக்கு பிடிக்கல அதனால வந்து கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதை விட்டுட்டு இப்ப சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துருவாங்க. ரகு ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லையே, நம்ம நல்லாதான் வளர்த்துருக்கோம்.
இப்ப ஏதோ சின்ன சண்டை, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத மனுஷி என்ன மனுஷி இப்படி அழுதுகிட்டு. சேத்த என்னத்த சும்மா இருடா சைனி, இப்படி 4 கேள்வி கேட்டா தான் வரைக்கும் பாத்துக்கோ. ஆமா, இவங்க கிட்ட இருந்து தான் நானும் பிள்ளைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புத்தி எல்லாம் சும்மா சும்மா ஏதோ ஒரு சின்ன காரியனா கூட மனசு உடைஞ்சு போய் உட்காந்துடலாம். அப்ப எப்படி அவன் வந்து எதனா ஒரு விஷயம் இவகிட்ட சொல்லுவான்? சரி, அவ சொல்ற மாதிரி குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கேன், இவ சொல்ற மாதிரி இவன் நல்ல தெம்பா சரிங்க என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பாப்போம் அப்படின்னு இவ சொன்னா தானே அவனும் சொல்லுவான். இவளே எங்கன்னு இப்படி கிடக்கா, இவகிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொன்ன எங்கன்னு இழுத்துட்டு போயிருமான்னு தான் நினைப்பாவன். முதல்ல இங்க பாருங்கம்மா, வந்த கையோட உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஆமா, எங்க பிள்ளை கரெக்டா தான் வளர்த்து வச்சிருக்கோம். எங்க பிள்ளைக்கு என்னென்ன சொல்லணும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணி தான் வச்சிருக்கோம். கொஞ்சமாச்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. அம்மா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கா? மூஞ்ச சிறு சிறுன்னு காமிச்சுக்கிட்டு நீ என்னன்னா ஏசிக்கிட்டு இருக்கா, அவங்க என்னன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுதாச்சா? நீ நடுவுல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெள்ளை கூடி குடிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஏலே, இங்க என்ன பிரச்சனை நடக்குது நடக்கலன்னு எதுவுமே தெரியாம வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்காத, புரியுதா? முதல்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் பேசு. இவனுக்கு முதல்ல சொல்லுதாச்சே. என்னமா எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி உள்ள போயிட்டுமா பேசவே முடியலமா. மேம், நீங்க பயப்படுற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. நீங்க ஏதாச்சும் சாப்பிட்ட பொருள் வந்து ஒத்துக்காம த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். இன்கேஸ் ஜூஸ் எதனா நீங்க குடிச்சிருக்கலாம், ஏதாச்சும் இன்கேஸ் வாட்டர் எதனா மாறி இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க, நான் டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்கேன். இந்த டேப்லெட்ஸ் போடுங்க, சரியாயிடும். என்னமா சொல்ற? அது வரைக்கும் இப்படி தான் இருக்குமா மேம்? உள்ள வாங்க ரீனா. சாரி மரீனா, இருமலும் சேர்ந்து வந்துடுச்சு பாத்துக்கோ. அதான் சிஸ்டர், சாரி மேம், தெரியாம அவங்க வாய்ஸ் கேட்டோன்னே சிரிப்பு வந்துட்டு. இப்படிதான் நடந்துப்பாங்களா இங்க வர பேஷண்ட் கிட்ட? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நெக்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வருவாங்க இங்க? கொஞ்சமாச்சும் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். சீனியர் நர்ஸ் நீங்களே இப்படி பண்ணா எப்படி? அப்ப ஜூனியர்ல எந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க? இங்க வர பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மரியாதை இல்லாம. பேஷண்ட் இருந்ததை தாண்டி அவங்களுக்காண்டிதான் நம்ம இங்க வேலை செய்ய வரோம். அவங்க கொடுக்குற காசுலதான் உங்களுக்கும் சம்பளம் எனக்கும் சம்பளம், இந்த ஹாஸ்பிட்டலும் ரன் ஆகுது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதையும் தாண்டி மனுஷங்களா நடந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய வலி வேதனைய பார்த்து சிரிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஏமா ரேஸ்மா அந்த பிள்ளைய போட்டு திட்டுற? என் குரலையே கேட்டா எனக்கு சிரிப்பாத்தா வருதுவா. நீ வேற அந்த பிள்ளைக்கும் சிரிப்பாத்தானே இருக்கா? பரவாயில்ல, இந்த குரலுக்கு 2 நாள்ல சரியாயிருமா. 2 நாள்ல கோர்ட்டுல பேச வேண்டியது இருக்கு பாத்துக்கோ. இப்படி பேசும்போது தொண்டெல்லாம் ஒரே வலியா இருக்கு, தலை தூக்க முடியலமா, தலை பாரமா இருக்கு. இல்ல மேம், நீங்க பரவாயில்ல. கிளையண்ட் கொஞ்சம் சாஃப்ட், உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க என்னுடைய லாயர்ன்றதுனால 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா மத்த பேஷண்ட் முன்னாடி இந்த மாதிரி சிரிச்சா அவங்க தப்பா தானே எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சொன்னாதான் புரியும். மேம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கு சரிங்களா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிருக்கு. ஒரு 2 டேஸ்ல கண்டிப்பா சரியாயிடும். நான் கொடுக்குற டேப்லெட்டையும் சிரப்பையும் எடுத்துக்கோங்க. ரீனா மேம், இவங்களை கூட்டிட்டு போயிட்டு டேப்லெட்டும் சிரப்பும் கொடுங்க, புரிஞ்சுதா? இதுல எழுதி இருக்கேன். ஓகே மேம். சாரி மேம். அடுத்த பேஷண்ட கூப்பிடு. மேம், ரகு சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. பேஷண்ட் ஓபி பேஷண்ட்லாம் ராம்குமார் சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு மேம். ரகுவா? சரி, ஓகே, அவனை வர சொல்லு. ரகுனா உன்னுடைய தம்பி தானம்மா? ஆமா மேம். நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, வாய்ஸ் வர த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. என்னுடைய லாயரு ஜூனியர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு பார்த்துப்பேன். உன்னுடைய புருஷன் என்னமா ஆச்சு? ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேஸ் ஏதாச்சும் அவங்க சைடுல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? மேம், அது அவர் சைட்ல இருந்து இன்ன வரைக்கும் எதுவுமே மூவ்மெண்ட் வரல. அதுவும் இல்லாம நேத்து வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணதுனால தானே உங்களை பார்க்க வந்தேன். அவர் கேஸ் கொடுத்திருக்காரு என் தம்பி மேல. பட் ஆனா அந்த கேஸ் நிக்கல. நாங்க போயிட்டு வீடியோ ஆதாரத்தோட காமிச்சிட்டோம். பட் ஆனா பொய் கேஸ் கொடுத்ததுனால அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க. பட் ஆனா என்கிட்ட இது வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸ்க்காகவும் வரல மேம். நீங்க ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க மேம். ரொம்ப பேசுனீங்கன்னா இன்னும் வாய்ஸ் வந்து டவுன் ஆயிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிங்க. தொண்டைய வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம காமா வச்சுக்கோங்க. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏதாச்சும் காம்ப்ரமைஸ்க்கு ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணு, சரியாமா? சரி, ஓகே மேம். நான் கால் பண்ணி உங்ககிட்ட சஜஷன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். சரிம்மா. சிஸ்டர், நீங்க ரகுவை வர சொல்லிட்டு மேம கூட்டிட்டு போய் டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்க. டேப்லெட்ஸ்லாம் இதுல எழுதிருக்கேன். ஓகே மேம். ஷிப்பன் தானே அனுவை கூட்டிட்டு போனா, ஒரு 2 hour தான் இருக்கும். அதுக்குள்ள மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கா?
ஏதாச்சும் எமர்ஜென்சினா என்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சரி ஓகே வரட்டும் கேட்போம். வாங்க சார். என்ன சார் எப்பவுமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட எமர்ஜென்சின்னு சொன்னா வர மாட்டீங்க. என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு நீயே பாத்துக்கோ அப்படின்னு. இப்ப என்ன கூப்பிடாமே வந்திருக்கேன். அதுவும் இல்லாம ஓபி பேஷண்ட்லாம் இல்லையே, நீயே மார்னிங் பாத்துட்டு போயிட்டல்ல. ம், என்னாச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? வரக்கூடாதுன்னா சொல்லு, கிளம்பிடுறேன். ஏய் அப்படிலாம் இல்லடா. அப்புறம் என்ன? என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ப்ராப்ளம் தான் இங்க வருவேனா? ப்ராப்ளம் இல்லனாலும் நீ வருவதான், இல்லன்னு சொல்லல. ஆனா ப்ராப்ளம்ன்றதுனாலதான் மூஞ்சி இப்படி சுருங்கி போயிருக்கு. என்னாச்சு? ரகு எப்பவுமே பிரைட்டா இருப்பான். என் தம்பிய பத்தி எனக்கு தெரியாதா? ம், துரு 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 துருன்னு இருப்பான். என்னடா சொல்லு, யாராச்சும் எதனா பிரச்சனையா? எதனா பண்றாங்களா பிரச்சனை? ஸ்டேஷன்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னு கால் பண்ணாங்களா? நம்ம மார்னிங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோமே. அதெல்லாம் இல்ல, ஸ்டேஷன்ல இருந்து எந்த கம்ப்ளைண்டும் வரல. அப்படி என்ன? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, உன் கூட சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிட்டு என்னோட கேபினுக்கு போயிடுறேன். சரி சரி ஓகே, கோவப்படாத. நான் உனக்கு 2 ஜூஸ் ஆர்டர் போடுறேன், உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, ஓகேவா? எனக்குலாம் வேண்டாம். சாப்பிடு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆமா வேண்டாமா, வேண்டாம், வெயிட் பண்ணு. லட்சுமி, என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? எங்க அது அது வந்துங்க, நீங்க கோவப்படாம இருங்க கொஞ்ச நேரம். அது எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? சம்பந்தி அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க, அம்மா என்ன சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ரகு எங்க, அனு எங்க, என்ன நடக்குதுங்க? பிரியாவும் மாப்பிளையும் வர வந்திருக்காங்க. என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? சம்பந்தியமா ஏதாச்சும் காசு பணம் தேவைப்படுதா? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் என் பிள்ளைய உங்க வீட்டுல கொடுக்கலையா? நிம்மதியா பாத்துப்பீங்க தான் கொடுத்தேன். ஆனா என் பிள்ளைய என்ன பார்த்தா உங்களுக்கு காசு பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா தெரியுது? என் பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. தாட்சாயினி, ஏங்க அது வந்துங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு விடாம மொத்தத்தையும் சொல்லு. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கேன், கண்ணு ரெண்டும் பழுத்துறம் பாத்துக்கோ. ஆமா, உன் முகம் எங்க? இல்ல எங்கன்னு கேட்டேன். இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஆச்சு? நீ ஏதாச்சும் சொன்னியா மறுபடியும்? அவன் அணுவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அதான் நீ முடிக்கிற மொழியிலேயே தெரியுதே, நீதான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன்னு சொல்லி. உன்னால வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதா தாட்சாயினி? இல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ மாமா, அத்தை எதுவும் பண்ணல மாமா, எல்லாமே ரகுனாலதான். பிரியா சும்மா இருமா கொஞ்ச நேரம். இல்லங்க அது வந்துங்க பிள்ளை மேல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன நடந்துச்சு பிரியா, நீ சொல்லு. இல்ல என்ன நடக்குது இந்த வீட்டுல? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி பகலுன்னு பார்த்தாம அங்க நீ எங்க நீ ஓடிக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா சண்டை இழுத்துக்கிட்டு, உன் மகன் என்னன்னா இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு கிடப்பானா? ஏங்க அவன் என்னைக்கு இங்க பொறுப்பு இல்லாம இருந்தா? நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு விருப்பம் இருக்கு. சும்மா கடங்க, எதையாச்சும் பிள்ளைய போட்டு சொல்லிக்கிட்டு. நீ வாய் மூடிக்கிட்டு இருக்கு, வாய் எப்படி தச்சுரும் வந்துக்கும். பிள்ளை கெட்டு போறதே உன்னாலதான். ஆமா பிரியா, என்ன நடந்துச்சு சொல்லுமா. அது வந்து மாமா, பிரியா சொல்லாத பிரியா, அமைதி இரு. முத்துமாரி, நீ ஆச்சும் பேசி கேட்பியா மாட்டியா? கொஞ்சம் சொல்றியா நீ ஆச்சும் என்ன நடந்துச்சுன்னு? எங்களுக்கே சரியா என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. நாங்க வந்து இங்க பாக்கும்போது அணுவை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம், இவளுக்கு அடுத்த மாதம் வளகாப்பு வைக்கிறதா இருந்துச்சு புதன்கிழமை. அதையும் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அத்தைதான் ஏற்பாடு பண்றதா சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு கூப்பிட்டுட்டு அவகிட்டயும் பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்த இடத்துல ரகு என்னன்னா அணுவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு இங்க விருப்பம் இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பி போன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னப்பா நல்லா இருக்கா? உங்க எல்லாருமே நம்பி தானப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி இருந்தா எப்படி? என் அத்தை அன்னைக்கே சொன்னாங்க. ஆனா நான் எல்லாரையுமே எதிர்த்து நான் தான் இவன் தான் நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்ப அவங்க என்னதானே கேள்வி கேட்பாங்க? என்ன தம்பி நீங்க வர? எங்க பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லைங்க. அது வந்து பிள்ளைங்க ரெண்டும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சும்மா ஜாலியாக்குதாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமக்குள்ளே சண்டை வரலங்க, அந்த மாதிரி சண்டை தாங்க. அதுல 2 பேரும் வாய் வார்த்தையினால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் அவன் இப்படி வார்த்தையை விட்டுட்டாங்க. பிள்ளை வருத்தப்பட்டுட்டு தாங்க இருக்கும். நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. உன் மகன் எங்க இப்போ? இல்ல உன் மகன் எங்கன்னு கேட்டேன். சீமாதுரை எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு வீட்டுல இல்லாம? அது வந்து இப்ப சொல்றேன், மரியாதையா இந்த வீட்டுக்கு வரணும். இங்க நடக்கிற பிரச்சனைல என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவா சொல்லலன்னு வச்சுக்கோ. இங்க நடக்கிறது வேற, வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையா தான் இருக்கு. இல்ல என்ன மனுஷங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மொத்தமா மேல அனுப்பிடலாம் நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் உன் அம்மானால இப்ப நீ பெத்து வச்சிருக்கிறதுனால பிள்ளைய பெத்து ஒழுங்கா வளர்க்கறது துப்பு இல்ல, அப்படிதானே? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் எனக்கு மட்டுமா பையன், உங்களுக்கும் பையன் தானே. இப்படி ஒதுங்கி பேசுறீங்க. அவன் நல்லது பண்ணும் போதெல்லாம் தான் பிள்ளைன்னு பெருமலை மார்பை தட்டிக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்துறீங்களா? தப்பு பண்ணாலும் தான் பிள்ளைன்னு தாங்க சொல்லணும். ஆமா, பிள்ளை மேல என்ன தப்பு ஏது தப்புன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா
காலையும் குறையாம கதையை கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கடங்க. சும்மா நீ கடங்க மாட்டீங்களா நீங்க? உனக்கு பிள்ளை பைத்தியம் முத்திட்டு இருக்கு. ஆமா, காதுல ஒரு 2 அடி இழுத்தான்னு வச்சுக்கோ, காது நல்லா கேட்டுரும் பாத்துக்கோ. அப்ப மண்டையில இருக்க மூளையும் வேலை செய்யும். மரியாதையும் பிள்ளை இங்க வரணும். என்ன சண்டை ஏது சண்டைன்னு எனக்கு தெரியணும் பாத்துக்கோ. இப்ப அழுதுகிட்டு உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இங்க பாரு தாட்சாயினி, நான் வெளியே போயிட்டு வரக்குள்ள இங்க வந்து நிக்கணும் பாத்துக்கோ. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும். சும்மா இங்க பாருங்கம்மா, எப்பவுமே நான் தான் பிரச்சனை பண்ணுவேன், இல்லன்னு சொல்லல. இப்போ ஒரு வாட்டி மட்டும் உங்க கால்ல வேணா விழுறமா, கொஞ்சோண்டு இந்த வீட்டை விட்டு போங்கம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு பிரியாவோட வளகாப்புல நான் 2 பேரையும் சந்தோஷமா கூட்டிட்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ்மா, பிள்ளை கிட்ட பேசணும்னா பேசிட்டு கிளம்புங்க. பெருசாக்காதீங்க பிரச்சனையை ஊதி. இந்த மனுஷன் வர வரைக்கும் ஏமா இப்படி பண்றீங்க? முத்துமாரி, அவர் போயிட்டு வரக்குள்ள நீங்க இங்கனே இருந்தீங்கன்னா இவங்க அழுகிறத பார்த்து அவர் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகதான் செய்வாரு. நீ இவங்களை கூட்டிட்டு போ, அனு கிட்ட சொல்லி புரிய வைங்க. நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை நம்மளே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்குள்ள அப்படியெல்லாம் பெரிய சண்டையெல்லாம் இல்ல. நானும் சொல்றேன், என் மவனை கூப்பிட்டு நீங்களும் சொல்லிட்டு போங்க. வேற என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்க சண்டை போட்டா பெத்தவங்க ஒத்துமையா இருந்து சேர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு நீ காரணம் நான் காரணம் நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிமா புரியும்னு நினைக்கிறேன். முத்துமாரி, கூட்டிட்டு போய் அவன் அத்தைய. அத்தை அத்தை, அனு கிட்ட பேசிட்டு போவோம் வா. என்னையா சொல்ற? பிள்ளைய அப்படியே விட்டுட்டு போக சொல்ற? சொல்றது கேள தேவா, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். பிரியா, பார்த்து மாப்பிள்ள கூட அனுசரிச்சு இருந்துக்கோமா. எங்களுக்காண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கூட சண்டையெல்லாம் போடாத, சரியா? சரிங்க அத்தை. நீங்க ரகு வந்தா சொல்லுங்க, நான் ஃபோன் பண்றேன். இப்ப ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் கண்டிப்பா, அதனாலதான் ஃபோன் பண்ணல. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அத்தை எனக்கு. சரிம்மா. ஆசையா வீட்டுக்கு வந்திருப்பா. என்னம்மா, பிள்ளைக்கு ஒரு வயிற்று ஓறு கூட கொடுக்க முடியாம நிலம்பிலாயிட்டேனே. சாப்பிட்டுட்டு போறியம்மா ஒரே ஒரு வச்சு ஓரு? இல்ல அத்தை, பரவாயில்ல, நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். வளகாப்புக்கு எல்லாருமே வந்துருங்க அத்தை. அட, நீ சொல்லிதான் வரணுமா என்ன? அதெல்லாம் வந்துருவோம். நீ எதுவுமே மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு சண்டையை போடாம இரு, சரியா? சரிங்க அத்தை. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. மாமா கூட சண்டை போடாதீங்க. நானும் ரகு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், 2 பேரும் சண்டை போடாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அந்த முட்டா பையனுக்கு அப்பமாச்சு புத்தி வருதான்னு பாப்போம். யாருன்னா இப்படி கூறு கட்டு போய் அலையறான்னு தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன ரகு பண்ணிட்டு வந்திருக்கேன்? வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், நான் அசால்ட்டா உட்காந்து பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான்னு சொல்ற. பைத்தியமாடா நீ? இல்ல பைத்தியமா உனக்கு? ஏதாச்சும் மண்டையில அடிபட்டுருச்சா? இங்க இருந்து உன்கிட்ட தெளிவா சொல்லிதானே அனுப்பிச்சேன். அந்த ஃப்ளூயிட் அதிகமா இருக்கு வித் சென்டிமீட்டர், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, டபுள் மார்க்கர் ஸ்கேன் எடுத்துட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ மூஞ்சி உம்முன்னு தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா அப்ப அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? அப்ப கேட்கதான் செய்வா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. நீ தான் அவளை ஹாப்பியா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ அவ கூட மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடா? ஏய், லூசு மாதிரி பேசாத ரேஷ்மா. ஏற்கனவே வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அதுல இவ வேற வந்து நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்கா. நான் என்ன வேணுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன், சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் தானே சொல்றேன். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இல்ல சொல்லு, பரவாயில்ல சொல்லுன்னா வேற என்ன பண்ண முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். அப்படியாச்சும் அவன் என்கிட்ட கேட்காம இருப்பான்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அது பிரச்சனையே இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். அதை அவகிட்ட சொல்லி மறுபடியும் அவ பயந்து அந்த ஸ்கேன் வர வரைக்கும் எங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமான்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அதையும் கேட்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ண சொல்ற? இதுக்கு மேல என்ன? நீ சொல்றது எனக்கு புரியுது. மெடிக்கல் ஃபீல்டுல இருக்க உனக்கே வந்து கஷ்டமா இருக்கும் போது எங்க நம்ம குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாம வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரிப்போர்ட் கூட வரல. இனிமேதான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். டபுள் மார்க்கர் டெஸ்ட் எடுத்துட்டு மாமோட டிஎன்ஏல இருந்து தான் குழந்தையோட டிஎன்ஏ பிரிச்சு எடுத்து அதுல இருந்து தான் பார்க்க போறோம். எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு. அதுக்குள்ள நீயே சோர்வடைஞ்சு உக்காந்தா அப்ப உன்னை பாக்குற அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுடா? இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான். நான் இப்ப சத்தம் போட்டுட்டு வரலன்னு வச்சுக்கேன். ஆனா அத கேட்டுக்கிட்டே இருந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருப்பா. நீ இப்ப சண்டை போட்டுட்டு வந்ததுனால உன் கூட அப்படி சந்தோஷமா இருப்பாளா? பைத்தியமா நீ? அத ஓப்பனா சொன்னா கூட அவ புரிஞ்சுக்கதான் செய்வான்னு எனக்கு தோணுது. போயிட்டு முதல்ல வீட்டுல அவகிட்ட பேசு. முதல்ல இங்க நிறைய பேர் பேசாததுனாலதான் பெரிய பெரிய பிரச்சனையே உருவாகுது. போ, முதல்ல போய் பேசு. ஏய், அது வந்து இப்பதான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். நீ சொன்னன்றதுக்காண்டிலாம் போய் பேச முடியாது. நான் இங்கேயே நைட் ஷிஃப்ட் கண்டினியூ பண்றேன். ஆதி கூட கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். நான் கொஞ்ச நேரம் ஆதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா? இல்ல என்ன ஆதியே கல்யாணம் பண்ணிருக்க நீ? ஆளை பாரு, ஆளை நைட் ஷிஃப்ட் இருந்து பாக்குறாராம். அப்ப மார்னிங் ஷிஃப்ட் யாரு பாப்பா? உன் அப்பா வந்து பாப்பாரா? இல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கியா? ஏய் லூசாடி நீ, அப்பா எப்படி வந்து பாப்பாரு? தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? மூடிக்கிட்டு கிளம்புற வேலைய பாரு. இல்லன்னா 2 பேரும் ஒன்னா போவோம். வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு 3-2 hours இருக்கு. நான்லாம் வரல.
நான் ஆதியை பார்த்துட்டு ஆதி கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எனக்கு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். உன்ன மாதிரி சில ஆம்பளைங்க எல்லாம் இப்படிதான் வெளியே வந்து மைண்ட் ரிலீஃப் பத்தி தேடுறீங்களே தவிர வீட்டுக்குள்ள இருக்க பொண்டாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் மனசு திறந்து பேசணும்னு எவனுக்கும் தோண மாட்டேங்குது. உனக்கு வெளியே இருக்கிறவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கு, மூணாவது மனுஷங்கிட்ட உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க போறா, அவ கூட உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதுக்கு துப்பில்ல, அப்படிதானே? வாயில நல்ல நல்ல வார்த்தையா வருது, ஹாஸ்பிட்டல்ல இருக்குமே கேபின்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறேன், மரியாதையா கிளம்பி போயிரு சொல்லிட்டேன். ஏய், அவன் என் கூட சின்ன வயசுல இருந்து இருந்தவன்டி, என்னை பத்தி எல்லாமே புரிஞ்சுப்பான். கிழிச்சான். உன் கூட சின்ன வயசுல இருந்து இருக்கான்றதுக்காண்டி உன்னை பத்தி எல்லாமே தெரியுமா? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ரெண்டு பொம்பளைங்க தான் இருப்பாங்க இந்த உலகத்துல. யார் தெரியுமா அது? உன்னை அம்மா, ஒன்னு என்னுடைய பொண்டாட்டியா தான் இருப்பாரே தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையான அன்பு நம்ம மேல யாரு வச்சுக்கிட்டு நம்மளை பத்தி 24 மணி நேரமும் யோசிக்கிறது அம்மா மட்டும்தான். அதையும் தாண்டி இன்னொருத்தி அதை செய்யணும் அப்படின்னா வரப்போற பொண்டாட்டி. உன் மேல உண்மையான அன்பு அவ வச்சிருக்கா தானே, நீ அதை நம்புற தானே? இது என்னடி சந்தேகம் எனக்கு? அப்ப போய் அவகிட்ட பேசு. அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஆதி கிட்ட பேசினா மைண்ட் ரிலீஃப் ஆயிரும், மண்ணாங்கட்டி கிட்ட பேசினா மைண்ட் ரிலீஃப் ஆயிரும் பேசிக்கிட்டு இருக்காத. புரியுதா உனக்கு? போடா போ. சரி, ஓகே, நான் ஒரு 1 hour கழிச்சு போறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க சாரு? சரிடி, போறேன். போ. எப்பதான் திருந்த போறான்னு தெரியல. அவசர கொடுக்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும்னு தோணாது. அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே வந்துடணும். சரி, அவனை விடுங்க, நம்ம பேசுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில கொஞ்சம் சேடா சொல்லியிருந்தேன். சேட்லாம் இல்லை, மனசுல இருந்தது சொன்னேன். பட் ஆனா நிறைய பேர் இல்ல, வந்த கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சேடா போகாதீங்கன்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் சேடா போல. இந்த கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இன்னொரு கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கேட்டிருந்தாங்களா இல்ல கேட்டிருந்தாரான்னு தெரியல, ஆம்பளையோ பொம்பளையான்னு எனக்கு சரியா தெரியல. நான் பார்த்துட்டு அது நெக்ஸ்ட் கமெண்ட்ல சொல்றேன். என்னன்னா, உங்களுடைய வந்து ஃப்ரெண்டோட ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டோட ஸ்டோரி வந்து ரொம்ப ட்ராஜடியா இருக்கும். அதை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து சஃபர் ஆயிடுவீங்க. மென்டலாவும் அப்படி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ட்ராஜடியா இருக்கும். நான் இப்படி கொண்டு போறதே வந்து ஒரு 5% 10% அவளோட ஸ்டோரியில இருந்து தான் எடுத்துட்டு போறேன். அதுவே எப்பமாச்சும் நான் கொண்டு வரதே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவளுடைய ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்க வந்து சேனலே பிளாக் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அதை நம்ம அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவளுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போய்கிட்டு இருக்கு. அடுத்து உங்களுடைய பர்சனலை வச்சு நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? அவகிட்ட கேட்டுட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அவளே ஏற்கனவே சஃபர் ஆகிட்டு இருக்கா. அதை ஒரு கான்செப்டா போட்டு அதுல நம்ம வேண்டான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவை அவ பார்த்தா அவளுக்கு ஓகே அப்படின்னா நான் பண்றேன். ஓகேவாடி? அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன ஆச்சு இந்த 2 இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு இருந்தேன். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, நான் தான் சொல்றேன்னு சொன்னேன். பட் ஆனா ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைச்சிட்டு அதையே நம்ம ரிமைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த வீடியோ எப்படினாலும் என்னைக்குனாலும் இது இருக்கதான் செய்யும், டெலீட் ஆகாது. ஸோ அதனால வந்து இன்கேஸ் எனக்கு என்னைக்காச்சும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் ஷேர் பண்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு லைஃப். அதை நானே ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் தப்பா எடுத்துப்பாங்க. அந்த ஒரு ரீசன் தான். புரியும்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் நம்ம எதுவுமே தனியா பண்ண முடியாது. ஃபேமிலி, நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சாரி. தேங்க்ஸ்.